இப்போதைய அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 21 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், களத்தில் இருக்கீங்க, விரிவான தகவல்களை சொல்லுங்க. தற்போது வெகு உற்சாகத்தில் வருகிறது. 6 சுற்றுகள் முடிவடைந்து 7வது சுற்றுகளானது தற்போது இருக்கிறது. 7வது சுற்றை பொறுத்தவரை 301 முதல் 350 50 மாடுபிடி வீரர்கள் 7வது சுற்றில் காண்கிறார்கள். இவருக்கு இளம் ஆரஞ்சு நிற மணியனானது வழங்கப்பட்டு சீருடையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் களமாடுகிறார்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை காயமடைந்தவர்கள் விவரத்தை பார்த்தோம்னால் 6வது சுற்று முடிவில் மொத்தம் 21 பேர் காயமற்றிருப்பதாகவும் அதில் மாடுபிடி வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்கள் பார்வையாளர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார்கள். மொத்தம் 6வது சுற்று முடிவில் 21 பேர் காயமற்றிருக்கிறார்கள். அதே போல 6வது சுற்றில் மட்டும் களம் கண்ட மாடுகளானது 77 மாடுகளானது களம் கண்டிருக்கிறது. அதே போல பிடிபட்ட மாடுகள் வீரர்கள் ஒரே ஒரு நபர் மாவட்டம் ராஜ்குமார் 260வது இதனுடைய மற்ற மாடுபிடி வீரர்கள் 2 மாடுகள் பிடித்திருப்பதால் 6வது இருக்கிறார். இதே போல ஒரு தங்க காசு நாலூர் நாடு அரசனூர் சன்வி சூப்பர் மில்க் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண். நல்ல முயற்சி பண்ணது காலை 170 அருமையான வீரர் ஆச்சாரி என்னங்க இந்த போடுது மாடு வீரர் வெற்றி பெற்றார். சேலம் ஆர்ஆர் பிரியாணி வழங்கும் ஒரு தங்க நாணயம். எஸ்ஆர் கோபி